விவசாயம் பண்ற எல்லா விவசாயியும் வயல்ல பூச்சியை பார்த்தாலே அவங்க பூச்சிய பங்காளியா நினைக்கிறாங்களா பகையாளியா நினைக்கிறாங்கிறதுல அவங்க பூச்சிய பங்காளியாவே நினைச்சு பழகுறாங்க. ஆக்சுவலா பூச்சி பகையாளி இல்லைன்னு சொல்லல, பங்காளின்னு எதை மீன் பண்றாங்கன்னா வயல்ல இருக்கிற பூச்சிகள் தான் டேஸ்ட் பண்ணுது. டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சா நமக்கு மகசூல் இழப்பு ஏற்படும் அப்படிங்கிற நோக்கத்தை வச்சுக்கிட்டு விவசாயி பூச்சி மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். இந்த பூச்சி மருந்துங்கிற வார்த்தையே டெக்னிக்கலா தப்பு அப்படிங்கறத இங்க விஷயம். மருந்துன்னா ஆக்சுவலா என்ன செய்யணும்? தலைவலிக்கு மருந்து சாப்பிட்டா தலைவலி குணமாகணும், வயிற்று வலிக்கு மருந்து சாப்பிட்டா வயிற்று வலி குணமாகணும். பூச்சி மருந்த 2 சொட்டு நம்ம குடிச்சோம் தெரியாம, நம்ம காலி. 2 சொட்டு ஆடு மாடு குடிக்கிற கழனி தண்ணியில விழுந்துச்சு, ஆடு மாடு அவுட். 2 சொட்டு களத்து பேட்டில் விழுந்துச்சு, கொத்துற கோழி அவுட். அப்ப அதுக்கு சரியான பேர் என்ன? உடனே எல்லாரும் பூச்சி கொல்லிம்பாங்க. பூச்சி கொல்லியும் என்னை பொறுத்த மட்டும் தப்பான மொழி பேர். பூச்சியை மட்டும் போட்டு தள்ளினாதான் அதுக்கு பேரு பூச்சிக்கொல்லி. ஆனா இது உயிரோட இருக்கிற எல்லாத்தையும் போட்டு தள்ளுது. அது ஆடா இருந்தாலும் சரி, மாடா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, கோழியா இருந்தாலும் சரி, இல்ல மண்ணுல இருக்கிற நுண்ணுயிர்களா இருந்தாலும் சரி. அப்ப வார்த்தை உயிர் கொல்லிங்கிற வார்த்தை தான் சரியான வார்த்தை. பூச்சி கொல்லியுமே தப்பான மீனிங்கை தான் கொடுக்குது.